ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருந்துச்சு. என் வாழ்க்கையில ஒரு நோக்கம் இல்லை. எங்க வீட்டுல எல்லாம் எங்க அம்மா அழுவாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா எனக்குள்ள ஒரு இந்த கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தோன்ற ஒரு சின்ன அறிகுறி கூட இருக்காது. நான் அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஏன்னா நான் இருந்த இடத்துல சபை மக்கள் பூரா அப்படித்தான் இருப்பாங்க. இங்க போவாங்க, எங்கெங்கயோ தாறுமாறா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. கிறிஸ்தவருக்குள்ள ஒரு அடையாளமே இருக்காது அவங்களுக்குள்ள. ஏன்னா சர்ச்சுக்கு போவாங்க, அடுத்த நிமிஷம் அவங்கள பார்க்கும் போதெல்லாம் சாராய கடைக்கு போயிருப்பாங்க, சிகரெட் அடிப்பாங்க. இந்த மாதிரி ஆட்களை பார்த்து பார்த்து கிறிஸ்தவர் தான் இப்படித்தானா, நான் மக்களை பார்த்தேனே தவிர்த்து கிறிஸ்தவ மக்களை பார்த்தேனே தவிர்த்து கிறிஸ்தவ பார்க்கல. ஏசு கிறிஸ்து எப்படிப்பட்ட கடவுள்னு சொல்லி நான் பார்க்கல. அந்த பாவத்தை குறிச்சோ அந்த பாவம் மன்னிப்பை குறித்தோ இந்த இதெல்லாம் எனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஒரு நாள் என் ரூம்ல பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு பையன் நல்ல கிறிஸ்தவ குடும்பத்துல நல்ல ஜபிக்கிற ஒரு பையன், எல்லா கெட்ட போதை வஸ்துக்கள் பயன்படுத்துற பாவம்னு ஒரு ஆளு கூட என்கிட்ட சொல்லல. ஆனா அந்த நல்ல கிறிஸ்தவ பையன் என்கிட்ட வந்து சொல்றான் இது தப்பு அப்படின்னு. அன்னைக்குதான் என் மண்டையில ஒரு ஏதோ ஒரு ஆண்டவர் பேசுற ஒரு கிரி அன்னைக்கு இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அவன் பேசின உடனே நான்